இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. ஜனநாயகன் பட தணிக்கை விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் இருதரப்பும் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். ஏற்கனவே தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டுவிட்டன என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்து வருகிறது பட தயாரிப்பு நிறுவனம். ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவிடுவதை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து அதே நாளில் மேல்முறையீடு செய்தனர் தணிக்கை வாரியம் என்றும் எங்களுக்கும் போதுமான கால அவகாசம் வழங்கவில்லை என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எங்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காமல் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்தது என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரே நாளில் நடைமுறைகளை முடித்து உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் பட திரைப்பட விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இருதரப்பும் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். காலையிலிருந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பட தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறது. என்ன நடக்கிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, விரிவாச்சு. கார்த்திகா, ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் நீண்ட வாதங்கள், இரு தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. மதியம் 12:30 மணியிலிருந்து இரு தரப்பினுடைய வாதங்கள், தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தரப்பினுடைய வாதமும் அதே போன்று தணிக்கை வாரியமும் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்து பேசியிருந்தார்கள். குறிப்பாக பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே தணிக்கை சான்று வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக தான் பல திரைப்படத்தை 9ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருந்தோம். அதன்படிதான் தணிக்கை சான்று காலதாமதம் காரணமாக தனி நீதிபதி அமர்விடம் ஏற்கனவே வழக்கு தொடுத்து விசாரணை நடைபெற்றது என்று அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிரான புகார் என்ன என்பதை தணிக்கை வாரியம் தங்களுக்கு முறையாக தெரியப்படுத்தவில்லை. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய தகவல் தாமதமாக தான் கிடைத்தது போன்ற தகவலை தணிக்கை வாரியம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் அவர்கள் தரப்பிலிருந்து வாதத்தை முன்வைத்து வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் பேசியிருந்தார். தொடர்ந்து ஒரு நீண்ட வாதங்கள் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக உயர்நீதிமன்ற அமர்வில் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று தணிக்கை வாரியமும் இதில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் தரப்பிலிருந்து பேசியிருந்தார்கள். தணிக்கை வாரியம் மறு ஆய்வுக்கு தான் தாங்கள் சென்றிருந்தோம். அதே போன்று இந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் திரைப்படத்தை பார்த்தார்கள். 14 காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் அனைத்துமே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது போன்ற வாதங்களை அனைத்துமே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதி முன்பாக இரு தரப்பினரும் அவர்களுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். நீதிபதி இருதரப்பு வாதங்களும் கேட்டறிந்தார். அதே போன்று இந்த வழக்கினுடைய விசாரணைக்கான உத்தரவு இன்றே பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிகிறது. எனவே இன்னும் ஒரு சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகா, வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம் ராஜ்குமார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. ஜனநாயகன் பட வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? அதாவது இந்த வழக்குடைய விசாரணை இன்று காலை நண்பர்கள் 11 மணிக்கு தொடங்கியது. 1:30 மணி வரைக்கும் நடைபெற்றது. அப்போது மத்திய தணிக்கைத்துறை வாரியத்தின் சார்பில் மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார். பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த விசாரணை தொடங்கிய போதும் அவர் தனது வாதங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாதங்களை எடுத்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த அடுத்து தற்போது இந்த வழக்கில்
தேதி கொடுக்காமல் நீதிபதி தீர்ப்பு தெரிவித்துள்ளார். அது இந்த காலையுடைய இவருடைய மத்திய தணிக்கைத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏ சுந்தரேசனுடைய வாதங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தனி நீதிபதி தங்களுக்கு போதிய வாய்ப்பை வழங்கவில்லை என்பதை அவர் மீண்டும் கோடிட்டு காட்டினார். கடந்த முறை விசாரணை அதைத்தான் சொல்லியிருந்தார், மீண்டும் அதை தான் குறிப்பிட்டிருந்தார். அவர் சொல்லும் பொழுது தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து அடுத்த நாளை தீர்ப்பை வழங்கிவிட்டார். எங்களுக்கு போதுமான அளவிற்கு இந்த காலவாசம் வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த ஜனநாயகம் படத்தை பொறுத்தவரை சான்றிதழ் வழங்குவது என்பது வாரிய தலைவர், அதாவது சென்சார் போர்டுடைய தலைவர் எடுக்கிற முடிவுதான். அந்த குழு படத்தை பார்வையிட்டாலும் அதை இறுதி அதிகாரம் முடிவெடுத்து சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரம் சென்சார் போர்டு தலைவருக்கு மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்து பட நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தொடரப்படவில்லை. அவர்கள் சான்றிதழ் வழங்கவில்லை, எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுத்தான் வந்திருக்கிறார்கள். எனவே அவர் இந்த ஆய்வை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை. இந்த நிலையில் தனி நீதிபதி அந்த ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்து உத்தரவிட்டுள்ளார், ரத்து செய்துள்ளார். எனவே இதை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டு வாதிடப்பட்டது. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி இந்த வழக்கில் வாதங்கள் முடிந்து 9ஆம் தேதி தனி நீதி தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்றும் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு படத்தை பார்த்து முடிவெடுக்கப்படும் என்று தணிக்கை வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 14 காட்சிகள் நீக்கிவிட்டதால் உடனே சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று இவர்கள் எங்கள் தரப்பை வற்புறுத்துகிறார்கள் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் இறுதியில் எந்த விதமான இறுதிக்கட்ட முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை, இந்த படம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை இதுவரை முடிவு செய்யவில்லை என்று அவங்களுக்கு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி தணிக்கை வாரியத்தின் சார்பில் மண்டல அதிகாரி மட்டுமே பட தயாரிப்பாளருக்கு கடிதத்தை எழுதி அனுப்பியிருந்தார் என்றும் அதில் திரைப்படம் தணிக்கை தொடர்பான பரிசீலனை குழுவால் பார்க்கப்பட்டு விட்டதால் தயாரிப்பாளர் 14 காட்சிகளை நீக்கினால் படத்திற்கு யுஎஸ் சான்றிதழை வழங்கப்படும் என்று பரிந்துரை செய்துள்ளதாக மட்டும் குறிப்பிட்டிருந்தார். அதை வைத்துக் கொண்டு இவர்கள் எங்களுக்கு சான்றிதழ் வழங்கவில்லை என்று கேட்டவுடன் நீதிமன்றத்தை நாடியுள்ளார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இவர்கள் வாதங்கள் காலை நடைபெற்றது. பிறகு பிற்பகலில் விசாரணை தொடர்ந்தது. அப்போது தலைமை நீதிபதி சில கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது மண்டல சென்சார் போர்டு, மாநில அளவில் கூடிய மண்டல சென்சார் போர்டு யார் இந்த படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பதை கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு படத்தை பார்த்து ஆய்வு செய்து அந்த ஆலோசனை குழுவுக்கு அந்த படத்தை ஆய்வு செய்ய அதிகாரம் இருப்பதாகவும் அந்த குழு தான் படத்தை பார்த்துள்ளது என்றும் தெரிவித்தார். அதற்கு நீதிபதி மண்டல தணிக்கை அதிகாரி ஜனநாயகம் படத்தை பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தணிக்கைத்துறை சார்பில் அவர் படத்தை பார்க்கவில்லை, ஆனால் தணிக்கை குழுவால் அமைக்கப்பட்டுள்ள அந்த 5 பேர் கொண்ட குழு மட்டும் பார்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. படத்துக்கு சான்று வழங்குவதற்கு சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவு அறிவிப்பார் என்றும் தணிக்கை வாரியத்தின் சார்பில் தெரிவித்தார்கள். தொடர்ந்து அப்போது நீதியை குறிப்பிட்டார், தொடர்ந்து நீங்கள் இந்த வாதங்களை அரை மணி நேரம் இரு தரப்பிலும் வைத்திருந்தால் இன்றைய தீர்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தலைமை நீதிபதி அறிவித்திருந்தார். ஆனாலும் விசாரணை தொடர்ந்து நீண்டு கொண்டே இருந்தது. அது மட்டுமில்லாமல் தணிக்கை வாரியத்தின் சார்பில் சினிமாட்டோகிராபி சட்டப்படி அது விதிகளின்படி 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் சென்சார் போர்டு தலைவர் தான் அது இறுதி முடிவு எடுக்க வேண்டும், அதற்கான அதிகாரம் அவருக்கு மட்டுமே இருப்பதாகவும் தங்களது தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த படத்துக்கு சான்று வழங்கக்கூடிய முடிவை இன்னும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை பிற்பகல் வந்தது. அப்போது பட நிறுவனத்தின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜனநாயகம் பட நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆஜராகி அவர் தன் வாதங்களை முன்வைத்திருந்தார். தனி நீதிபதி இந்த வழக்கில் கையாண்ட முறை சரியானது என்றும் அதே நேரத்தில் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து வேகமாக இவர்கள் இங்கே மேல்முறையீடு செய்துவிட்டார்கள். எங்களுக்கு அவகாசம் வழங்கவில்லை, சென்சார் போர்டு எங்களுக்கு அவகாசம் வழங்கவில்லை என்று தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் 9ஆம் தேதி படத்தை வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் முறையிட்டுமே தவிர அதற்கு முன்னதாக எங்களுக்கு எந்த விதமான உத்தரவும், அதாவது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து எந்த விதமான உத்தரவும் எங்களுக்கு வரவில்லை. அதனால்தான் படத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் படத்துக்கு எதிராக சில புகார் கொடுக்கப்பட்டதாக, அந்த யார் புகார் கொடுத்தார், என்ன புகார் என்ற விவரமே நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் தங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னதாக எந்த புகாரையும் எங்களுக்கு இவர்கள் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புகிறோம் என்ற கடிதத்தை ஒரு வார்த்தை மட்டும் குறிப்பிட்டிருந்தார்கள். எதற்காக அனுப்புகிறார்கள், என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த படத்தை நிறுத்தி வைத்ததற்கான எந்த விதமான உத்தரவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார். அதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று பட நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி அந்த உத்தரவை, அதாவது மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை அவர் ரத்து செய்யவில்லை, அந்த தகவலை மட்டுமே ரத்து செய்தார் என்று படத்தின் சார்பில் தெரிவித்தார்கள். அதற்கு தனி நீதிபதி தகவலை மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்றிதழை வழங்கும்படி எப்படி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று தனி நீதிபதி கேள்வி எழுப்பினார்.
அதற்கு படத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக எந்த தகவலும் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் சென்சார் போர்டுக்கு எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் வாரிய தலைவரின் உத்தரவு இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை, தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாகவும் பட நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி தான் அந்த உத்தரவு எங்களுக்கு கிடைத்தது. அதனை உடனே நாங்கள் நீதிமன்றத்தை படம் வெளியிடுவதற்காக நீதிமன்றத்தை அவசரமாக நாடினோம். போதுமான அவகாசம் எங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும், தணிக்கை வாரியம் எங்களுக்கு அவகாசம் தர வேண்டும் பதிலுக்கு பட நிறுவனத்தை சார்ந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதே போன்று இந்த விதிகள் தொடர்பாக சில கேள்விகளை தலைநீதி எழுப்பியிருந்தார். சென்சார் போர்டு, அதாவது தணிக்கை வாரியத்தில் என்னென்ன விதிகள் உள்ளன, படம் தொடர்பான ஆய்வு செய்வது யார், எந்த குழு ஆய்வு செய்யும், யாருக்கு அதிகாரம் இருக்கிறது போன்ற விவரங்களையும் தலைநீதி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு படகுத்தின் சார்பில் சில தகவல் முன்வைத்து அவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் விதியின்படி 2 நாளில் சான்றிதழ் வழங்கலாம், அது முடிவெடுக்கவில்லை, நீதிமன்றம் தலையிட்டால் முடிவெடுக்கலாம். எனவே அது தொடர்பான மனுதாரர்களுக்கு உரிய தகவலை தெரிவிக்கவே இல்லை. அதனால்தான் நாங்கள் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் அவர் தரப்பில் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து அப்போது தலைநீதி படத்துக்கு எதிராக புகார் யாரிடமிருந்து கிடைத்தது என்று தலைநீதி கேள்வி எழுப்பினார். அதற்கு தணிக்கை வாரியத்தின் சார்பில் மும்பையில் உள்ள சென்சார் போர்டு தலைவரிடமிருந்து புகார் வந்ததாகவும் அந்த படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒருமனதாக சான்றிதழ் வழங்கிய பிறகு சான்றிதழ் வழங்குமாறு பரிந்துரை செய்து விட்டார்கள். படத்தையும் பார்த்து முடித்து விட்டார்கள், தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் 4 நாட்களுக்கு பிறகு புகார் அளிக்கிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பட நிறுவனத்தின் சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தணிக்கை சான்றிதழ் கொடுக்க அதற்கு தணிக்கை வாரியத்தின் சார்பில் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கும் வரை புகார் யார் கொடுத்தார் என்பதை பட நிறுவனத்திற்கோ வேறு யாருக்கோ எங்களால் தெரிவிக்க முடியாது, அது தெரிவிக்க கூடாது, விதியில் அப்படி உள்ளதாக தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சென்சார் போர்டு அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும், ஆனால் எதுவுமே வெளிப்படையாக இல்லை என்ற குற்றச்சாட்டை பட நிறுவனத்தின் சார்பில் முன்வைத்தார்கள். சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும், அவை அனைத்தையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் டிசம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து நடவடிக்கைகளும் மர்மமாக இருக்கிறது, மூடி மறைத்துள்ளனர் என்று படக்குழுவின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நீக்கப்பட்ட காட்சிகளையே மீண்டும் நீக்க வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக பட நிறுவனம் தெரிவித்து, நாங்கள் ஏற்கனவே சொன்ன 14 காட்சி நீக்கிவிட்டோம், மீண்டும் அந்த காட்சியை நீக்க வேண்டும் என்று எங்களுக்கு கேட்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் தரப்பில் பதிலாக வைத்தார்கள். அவர்கள் சொன்ன காட்சி அனைத்து நீக்கிவிட்டதாகவும் படத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே இதில் காலதாமம் செய்வதாகவும், இதனால் தணிக்கை வாரியத்துடைய நடைமுறைகள் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது, திட்டமிட்டபடி படத்தை எங்களால் வெளியிட முடியவில்லை, இதனால் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் படங்களுக்கு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் அனைத்தும் முன்னதாக நீக்கப்பட்டு விட்டன. சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தகவல் தெரிவித்துவிட்டால் 2 நாளில் சான்றிதழ் வழங்கிவிடலாம், ஆனால் வேண்டுமென்று இழுத்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார்கள். அதற்கு நீதிபதி, நீங்கள் சொல்வது போல் ஒரே நாளில் எல்லாம் நீதிமன்ற நடைமுறைகளை அனைத்தும் மாற்றி உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது, நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தனிபதி பிறப்பித்த உத்தரவை அன்றே நாங்கள் சென்சார் போர்டு வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். ஆனால் எங்களுக்கு அதில் போதுமான அவகாசம் அளிக்காமல் விட்டுவிட்டனர் என்ற குற்றச்சாட்டையும் பட நிறுவனத்தின் சார்பில் முன்வைத்தனர். அது மட்டுமில்லாமல் படத்தின் ரிலீஸ் தேதியை தெளிவுபடுத்தவில்லை என்றால் OTT தளங்களில் இருந்து எங்களுக்கு நெருக்கடி வந்துள்ளது, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அது நாங்கள் தேதியை முடிவு செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி கட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே நீதிமன்றம் இதில் தலையிட்டு ஒரு உத்தரவை உடனடியாக பிடித்தது நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தார்கள். அப்போது தலைநீதிபதி, திரைப்படம் என்பது ஒரு வணிகம் என்பதால் தயாரிப்பாளர்கள் சான்று பெறும் முன்னதாகவே ரிலீஸ் தேதி எப்படி அறிவிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே 22 நாடுகளில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் படம் ரிலீஸ் தேதியை அறிவிக்க சான்று பெறுவரை காத்திருக்கும் நடைமுறை இங்கு கிடையாது, பாலிவுட்டிலும் படங்கள் வெளியீடு தொடர்பான சான்று பெறும் முன்னதாக அறிவித்து விடுவார்கள் என்று படத்தில் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்களும் பாலிவுட்டை போன்றுதான் கோலிவுட்டிலும் சான்றிதழ் வருவதற்கு முன்பதாக ஒரு தேதியை பண்டிகை காலங்களில் தேதியை முன்னதாக முடிவு செய்து விடும், அதன்படிதான் முடிவு செய்தோம் என்றும் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து விசாரணை இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்தது. நீதிபதி பல்வேறு கேள்விகள் எழுப்பினார். இதைத் தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்துள்ளார். இறுதியாக சொல்லும் பொழுது நீதிபதி, நீங்கள் இன்றைய விசாரணையில் இருதரப்பும் அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டு 1 நேரத்தை முடித்திருந்தால் இன்றைய நான் தீர்ப்பை வழங்கியிருப்பேன். காலையில் தொடங்கிய வாதம் இப்போதான் முடிவடைந்திருக்கிறது. ஆக இப்போது தீர்ப்பு வழங்க இயலாத காரியம் என்பதால் தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்துள்ளார். எனவே இந்த 1 நாளுக்குள் தீர்ப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் பட தணிக்கை விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை காலையில் தொடங்கியது.
அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி கடைசியாக சொல்லும் பொழுது காலையில் ஆரம்பித்து தற்போது வரை இந்த வாதங்கள் நீண்டதால் தற்பொழுது தீர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட இயலாத நிலை என்று சொல்லியிருக்கிறார். இதனால் 2-3 நாட்களில் தீர்ப்பு கொடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார் நீதிபதி. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.